Hey guys, welcome back. So back to another long trip video. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு ரைடு போய். ஆக்சுவலாக மான்சூன் ரைடு முடிஞ்சு 3-4 மாதம் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா December 4th. ஆக்சுவலாக இந்த மந்த்து எண்டில் வந்து ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ரிப்புக்கு முன்னாடியே இது வந்து ஒரு சடன் பிளான் ஒரு ட்ரிப்பு. முந்தானத்து இல்லை, நேற்று நைட்டு பிளான் பண்ணி காலையில் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு போகிறதா தான் இருந்துச்சு. பட் வந்து ட்ரெயின் ஆர் பஸ் அந்த பிளானில் இருந்தோம். பட் சரி ஓகே, பைக்கில் போயிடலாமேன்னு கிளம்பிட்டோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1200 கிலோமீட்டர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம மதுரைக்கு போகிறோம். ரியர் டயர் பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் மாற்றலை. நான் போன ரைடு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஊருக்கு போய்ட்டு எல்லாம் மாற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ரைடு போவோம் அப்படின்னு. இப்போ மதுரைக்கு போய்கிட்டு இருக்கேன். இது வந்து மதுரையில் போய் தான் அந்த டயரை மாற்றணும். ஊரில் எங்கேயும் டயர் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இல்லை. அப்படியே இருந்தாலும் 1 day ஆகும்னு சொல்லிட்டாங்க வர்றதுக்கு. ஸோ ஓகே, போகிற வழியாக நான் மதுரை அப்படியே மாற்றிட்டு போயிடலான்ட்டு இப்போ நம்ம மதுரைக்கு போய்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30. ஸோ இது வந்து எனக்கு ஒரு சோலோ ரைடு. என் கூட பில்லியன் இருக்கிறாங்க, பட் என்னோடய ரைடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஸோ பில்லியன் வேறு லாங் டிஸ்டன்ஸுக்கு புதுசு. ஸோ வாங்க போகலாம். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம கிளைமேட்டு. நான் வந்து பில்லியனுக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட் எதுவும் கிடையாது, ரெயின் லேயர் எதுவும் கிடையாது. ஸோ மழை பெஞ்சனால ஓரமாக நிப்பாட்டிட்டு, ஸோ மழை கொஞ்சம் விரிச்சதும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 10 மணிக்கு வந்து மதுரையில் நிற்கணும். ஏன்னா நாங்கள் வந்து 12 o'clock வந்து திருச்சி ரீச் பண்ணணும். ஸோ திருச்சியில் வந்து 1 day ஸ்டே. ஆக்சுவலாக 6 day ட்ரிப்பு, 3 days ரைடு, 3 days ஒர்க் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் ஸ்டே பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து பெங்களூர் கிளம்புறோம். ஸோ பெங்களூரில் போய்ட்டு 1 day ஸ்டே, அங்கே ஒரு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1200 கிலோமீட்டர்ஸு. பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. 50 கிலோமீட்டருக்கு ஒருக்க வண்டி நிப்பாட்டினா தான் செட் ஆகுது. நானும் அவங்களை முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் நல்லா இருக்குது. கிளைமேட்டும் செமையாக இருக்குது. இப்போ மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, நமக்கு மழை பெஞ்சாலே கிளுகிளுப்பாக இருக்கும். லாஸ்ட்டாக வால்பாறை ரயில்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எஸ், ஆனால் நான் வந்து ரொம்ப கேப் விட்டேன், அது எனக்கே தெரியும். இனிமேல் வந்து கேப் விடாது கைஸ். இனிமேல் வந்து இப்போ நான் எப்படி சொல்ல, நான் கேப் ரொம்ப விட்டாலுமே எனக்கு வந்து நல்ல சப்போர்ட். கேப் ரொம்ப விட்டுருந்தாலுமே எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. இனி அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் இருக்குங்க கைஸ். வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ நான் எப்படியும் போட்டுருவேன். அதனால் டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ வாங்க போகலாம். நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. இங்கே மழையே இல்லை. பேண்ட்டெல்லாம் நனைஞ்சிச்சு கைஸ். ரெயின் பேண்ட் இல்லை, அதனால் பேண்ட்டெல்லாம் நனைஞ்சிருச்சு. அது நமக்கு எரிச்சலாக வருது. ஸோ கைஸ், மதுரைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 kilometers இருக்குது. ஸோ நான் பையே தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரியர் டயர் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நல்லா அலசுது, வாபிள் ஆகுது. நல்லா பில்லியனாக இருக்கிறாங்களா, இன்னும் பயங்கரமாக வாபிள் ஆகுது. ஸோ இந்த டயர் வந்து இது வந்து ஸ்டாக் டயரு, சியேட்டோடது. இந்த டயர் வந்து எனக்கு வந்து எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13,400 13,500 வச்சுக்கோங்க. ஆனால் ஊருக்குள்ளே ஓட்டினா இன்னும் ஒரு 500 ஓடும். பட் ஆனால் உங்களுக்கு வாபிள் ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக வாபிள் ஆகாமல் ஓடினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 kilometers வரைக்கும் வாபிள் ஆகாமல் தான் ஓடிச்சு. நான் டயர் ஆர்டர் போடணும்னு நினைக்கும் போது அந்த டயர் ஸ்டாக்கே இருக்க மாட்டுது. சரி அப்படின்னு நாட்களும் போயிடுச்சு. இப்போ வந்து மேக்ஸிஸ் வந்து நான் நேற்று நைட்டு கால் பண்ணி கேட்டேன். மார்னிங் 10 o'clock ஷாப் ஓப்பன் பண்ணுவோம், போகிற வழியில் அப்படி மாட்டிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3,600 சொன்னார். ஸோ மாட்டி கொடுக்குறது அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. அதுவும் இல்லாமல் நான் வந்து டியூபும் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பஞ்சர் ஆனும்போது ஆணி குத்தி இருந்துச்சு. நான் ஏறடைச்சு வரும்போது அது 3 பஞ்சர் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு வழியில் வீடு வந்து சேரணும். ஸோ அந்த டியூப்பு நல்லா இருந்துச்சுன்னா அதே போட்டுப்போம், அப்படி இல்லைன்னா வேறு டியூப் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஏன்னா இதுக்கப்புறம் வேறு நாங்கள் இன்னொரு ட்ரிப் வர போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு முடிஞ்சு ஒரு 8 days அடுத்த ட்ரிப் இருக்குது. அது வந்து 1700 kilometers டோட்டலு.
அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் கர்நாடகா தான் போகிறோம். பட் அதோட ரூட்டே நாங்கள் செலக்ட் பண்ண ரூட்டே பயங்கரமான ரூட்டு. எஸ், இந்த ரூட் வந்து பெருசாக நான் வந்து எதுவும் பிளான் பண்ணல. இங்கேருந்து மதுரை வந்து திருச்சியில் ஒர்க்கு. ஸோ திருச்சியிலேருந்து சேலம் அந்த ரூட்டில் தான் நம்ம வந்து பெங்களூர் போகிறோம். ஆனால் அடுத்த ரைடு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. திருச்சி அந்த சைடெலாம் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா திருச்சி டு சென்னை ரோடு வந்து பிளாக் ஆகிடுச்சு, தண்ணி இருக்கிறனால மழை பெஞ்சு. ஸோ இப்படியே இருந்தால் ஓகே, மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமு இவ்வளோ தூரம் பைக்கில் ட்ரைவ் பண்ணுறது. அதனால பொறுமையாக 100 கிலோமீட்டர்ஸ். இதுவே வந்து ஒரே ஸ்டேஜில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பைக்கில் நாங்கள் அப்போ வந்திருக்க மாட்டோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது பழகிடும். இப்போ போகும்போது ஒரே ஸ்டேஷனில் நம்ம பெங்களூர் போனோம், அவ்வளோதான். ஸோ ஸ்டே பண்ணி போகிறனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லணும். டைம் பார்த்தீங்கன்னா 6:48 ஆகுது. எனக்கு காலையில் 4 மணிக்கு கிளம்பலாம்னு நினச்சோம். லக்கேஜ் வேறு பெரிய லக்கேஜு, அதை கெட்டி கொண்டாடுறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அதுவும் இல்லாமல் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் நான் மேப்பு ஃபோனை நான் வீட்டில் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போய்ட்டு அதை எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது மணி 5:30 ஆகிடுச்சு. சரி ஓகே, 5:30 ஆகிடுச்சு, பைய போவோம். ஏன்னா எல்லோரும் கண்ணிலே வந்து லைட் அடிக்கிறானுங்க. இதில் மழை வேறு பெய்யுது, வைசரில் வேறு தண்ணியாக இருக்குது. அவங்க லைட்டு போட்டோன்னா அப்படி ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அண்ணா வந்துட்டார் பாரு, வாயில் வருது வருஷம் தாங்க. இங்கேருந்து நம்ம வந்து நான் சொல்லிட்டேன்ல, தென்காசி டு திருமங்கலம் பைபாஸை தொடுறது வந்து நாட் ஃபார் பிகினர்ஸு. அந்த மாதிரி இடம் தான். பைய போங்க. குறுக்க வந்து பார்த்தீங்கள்ல, இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. குறுக்க வந்து நின்றுட்டு இந்த சைடு பார்க்க மாட்டானுங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு கால்குலேஷனில் போவோம், இவங்க எப்படியும் கிராஸ் ஆகிடுவாங்க போகிறதுக்குள்ளன்னு. அவர் அங்கே பிரேக்கப் பண்ணி நிற்காரு. நம்ம வந்து இப்போது ராஜபாளையம் வந்தாச்சு. இதுதான் டாஸ்கே. கொஞ்சம் 7 மணிக்கே வந்துட்டோம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாக 1 மணி நேரம் லேட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். இங்கேருந்து வெளியே போகிறதுக்கே 15 நிமிஷம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ரோடை கொஞ்சம் பெருசாக்கிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த இடம் வந்து ஒரு மாதிரி இங்கேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே படாதப்பட்டுருவோம். நான் இது வரைக்கும் போன ரைடு எல்லா ரைட்லேயுமே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்கள் அவ்வளோ அனுபவப்பட்டிருக்கோம் இந்த இடத்துலலாம். ஸோ நான் வந்து பைய தான் போயிட்டுருக்கேன். 80 அவ்வளோதான். 80 தாண்டுற 75 80 டயர் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் கேஸ். அதுக்கப்புறம் விட்டு விளாசிடுவோம். ஆனால் இப்போ தான் பில்லியனுக்கும் இப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கும் கம்ஃபர்ட் ஆகிட்டு வருது. இங்கே மறுபடியும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட்டாக சாரம் அடிக்குது. நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு கைஸ். நாங்கள் நின்னோம், ஆனால் மழை வந்து நிற்கிற மாதிரியே தெரியல, பயங்கரமாக அதிகம்தான் ஆகுது. அதனால் சரி ரைட் ஓகே கிளம்பிட்டோம். பில்லியனுக்கு வந்து எங்கேயாச்சும் நம்ம ரெயின் கோட் வாங்கணும். அவங்களுக்கு ரெயின் கோட் வாங்காதனால நான் நின்று போயிட்டுருக்கேன். ஸோ கடை எதுவும் இப்போ வரைக்கும் என் கண்ணில் படலை. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 8 கூட இன்னும் ஆகலை. 8 மணி 9 மணி தான் கடையை திறப்பாங்க. பார்க்கலாம். ஆஹா, இங்கே சரி வராது, எங்கே நிப்பாட்டுறோம். சில இடத்துல எங்களுக்கு பார்த்து தெரியும் பாருங்கள், இதோ குத்தி போயிருக்கா. ஸோ கைஸ், 1/2 hour செம மழை. ஸோ நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸில் அந்த சாப்பாடு கடை இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே ரெயின் கோட்டோ ஏதாவது கிடச்சிதுன்னா, கிடைக்க வாய்ப்பு இல்லை, கிடச்சிதுன்னா வாங்கி போட்டு ரைடை டேரெக்டாக கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் பில்லியன் பயங்கரமாக நனைஞ்சிடுறாங்க. அதான் மேட்ருங்க. ஸோ போனோம்.
ஆங்கிள் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பில்லியன் வேறு இருக்காங்களா, அதுக்கு முன்னாடி லக்கேஜ் வேறு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்கோம். பட் இந்த முன்னாடி டேங்க் பேக்லையும் கொஞ்சம் நிறைய லக்கேஜ் இருக்கனால என்னால் முன்னாடி இப்படி தள்ளி போக முடியல, அதுமாதிரி பின்னாடியும் போக முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனாலும் நான் கொஞ்சம் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். இந்த கல்லில் டயரு குத்தி பஞ்சர் கஞ்சி டயராகக்கூடாது. ஏன்னா பொடி கல்லாக குத்தி இருக்குது டயரில். ஒரு 80 கிலோமீட்ரு விட்றாதடா அந்த மாதிரி தான். அஜய்யோ, ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்டாக் பிடிச்சிட்டுனீங்க, அதுக்கப்புறம் வேறு டயரை போட்டு போயிடலாம். வெதர் பார்த்தேன், மதுரையில் பெருசாக மழை இல்லை. பட் என்னன்னு தெரியல. உங்களுக்கு வாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரியல. நான் வாய்ஸில் நான் ஓப்பன் பண்ணி தான் ஓடிட்டுருக்கேன். அண்ணா 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 என்ன மனுஷன் பிரேக் பிடிக்க முடியல. அவர் பிரேக் பிடிச்சாரு கைஸ், நல்ல வேலை. ரைடு ஸ்டார்ட் பண்ணி 100 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஏன் நம்ம ½ அன் ஹவர் ஆல்ரெடி நின்றுருக்கோம். இந்நேரத்துக்கு நம்ம வந்து திருமங்கலமாச்சு போயிருப்போம், மழை பெய்யலை அப்படின்னா. சரி பைய போகலாம். ஏன்னா 10 மணிக்கு தான் கடை ஓப்பனு. மணி இப்போ 8:30 தான் ஆகுது. எப்படி பார்த்தாலும் 1 ஹவர், இன்னொரு 1 ஹவரில் மதுரை போயிடலாம். ஒரு 1.5 ஹவரில் மதுரை போயிடலாம் வச்சுக்கோங்க. அப்படின்னாலும் 1 ஹவர் அங்கே சும்மா தான் இருக்கணும். ஸோ அடுத்த வர்ற கடையில் சாப்பிட்டுட்டோ ஏதோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் கைஸ். இங்கே மழையே பெய்யலையே. இங்கே மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்லை கைஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா புது பிரிட்ஜு கைஸ். இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தாங்க. ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டு ஊட்டி போனதுல இருந்து இந்த ரோடு போட்டுருந்தாங்க. இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏன்னா அங்கே வந்து போகக்கூடாதுன்னு கெட்டி வச்சுருக்காங்க, அதை இடிச்சிட்டு கீழே போயிருக்காங்க. பட்டு பைக்கில் போகும்போது அந்த கயிறு மேலே போட்டுச்சுன்னா கீழே வந்துடுவோம். ரெடி பண்ணிட்டாங்க, இனி ஒற்றை பிடிக்கு பிடிச்சி போயிடலாம். கைஸ் இங்கெல்லாம் ஒரு சொட்டு மழை பெய்யல. மொத்தத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். அங்கே வெளுத்து வாங்கியிருக்கு. ½ அன் ஹவர் நாங்கள் அங்கே நின்றுருக்கோம். கொஞ்சம் வந்திருந்தோம்னா போயிருக்கலாம். சரி விடுங்க. அங்கே அவசரமாக போய் ஒரு வேலையும் கிடையாது இன்னைக்கு. கொஞ்சம் பிரிட்ஜெல்லாம் திறந்துட்டாங்க. இன்னும் 2-3 பிரிட்ஜு முடியலைன்னு நினைக்கிறேன். ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் எப்போவுமே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம். அங்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாட்டு கடைக்கு வந்தாச்சு கைஸ் ஒரு வழியா. இங்கே தான் கைஸ் ஃபுட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு. இங்கே ஏதோ லாரி எடுக்கலை போல். இவர் சண்டை போட்டுருக்காங்க. ஓகே போகலாமா? வாட்டர் கேனர் வச்சுருக்கேன். இது எங்கே வைக்கிறதுக்கான இடம் அறிகுறியே இல்லையா? சரி பார்ப்போம். போவோம். என் கூட வந்து பிள்ளை வந்து அங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஃபைட்டை. ஸோ இன்னும் நம்ம டயர் ஷாப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 59 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 1 ஹவர் காட்டுது. போகலாமா? மழை நின்றுச்சு கைஸ். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ரெயின் தூக்கி உள்ள வச்சாச்சு. நம்ம அப்படி போகலாம். பில்லியன் ஏறுங்க பில்லியன். இந்த க்ளவுட்ஸுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டேங்குது கைஸ். ஒன்று வாங்கலான்னு பார்த்தா முடிய மாட்டுது. அடுத்த ரைடு போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இந்த ரைடு முடித்ததுக்கப்புறம் தான் வாங்கணும். இந்த ரைடு முடிச்சு இதுக்கு அடுத்த ஒரு ரைடு இருக்குது, அது முடிச்சு தான் வாங்கணும். ஆனால் இந்த க்ளவுஸ்லாம் செத்து போயிடுச்சு. அவ்வளோதான். சும்மா போட்டுக்கலாம். அது போடுறது ஒன்று தான், போடாமல் இருக்கிறது ஒன்று தான்.
நான் தான் போடாமல் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் கழித்து போடணும். ஸோ ஒரு பவர் நேப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் கைஸ். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டயர் சேஞ்ச் பண்ணுறக்கு ஷாப்புக்கு. ஸோ அங்கே போய்ட்டு பில்லியனை தூங்க வைக்கணும். பில்லியன் வேறு எக்ஸைட்மெண்ட்டில் தூங்கணும்னு நினைக்கிறேன். தூங்கி விழுந்துட்டுருக்காங்க. 9:30 தான் ஷாப் ஓப்பனு. ஸோ நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மதுரை பைபாஸு பிடிச்சாச்சு. இனி பிடிச்சி போயிட வேண்டியதான். ஸோ நம்ம மதுரைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அந்த ஷாப் இருக்கிற ரோடை பார்க்க போயிட்டுருக்கோம். அந்த ஷாப் எங்கே இருக்குன்னா மதுரையோட சென்டர் மெயினில் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் அந்த ரோடு ஸ்டைலில் இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30. ஒரு வழியாக அந்த கடை பக்கத்தில் வந்தாச்சு. தான் தேடிட்டு இருக்கேன் அந்த கடையை. ஸ்ரீமதி ட்ரேடர்ஸ்ன்னு இருக்கும். இதாங்க இந்த கடை. போட்டான் அமுக்கவங்க நமக்கு தாங்களா. கைஸ் பிகாஸ் நம்ம வந்து ரைடர். நான் வாங்கினது வந்து மேக்ஸ் எக்ஸ்ப்ளோரரு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3600 இவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் ஏன்னா மாட்டுறதுக்கு தான் சார்ஜ் வந்து குறிச்சிட்டாங்க 300 ரூபா. எங்கள் ஊரில் 150 ரூபா இதை டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது மாதிரி வேறு ஒரு ஷாப் இருந்துச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து இவங்கக்கிட்ட இருந்து 100 ருபீஸ் கம்மி தான். ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் உண்டு. ஷிப்பிங் சார்ஜ் வந்து 200 சம்திங். ஸோ 3700 வரும் அவங்கக்கிட்ட. ஷிப்பிங்கோடு சேர்த்து இவங்ககிட்ட நேரில் வந்து 3600 ஆகிடுச்சு. அவங்ககிட்ட 100 ரூபா கம்மி தான். பட் என்ன பண்ண முடியும், டைம் இல்லையே. டைம் இருந்துச்சுன்னா நான் அவங்கக்கிட்ட வாங்கியிருப்பேன். ஏன்னா எல்லாமே நான் அவங்கக்கிட்ட தான் விசாரித்து வச்சுருந்தேன். சரி அதுக்கு என்ன பண்ண முடியும். அர்ஜென்ட்டுக்கு வந்தாச்சு, மாட்டியாச்சு, இப்போ கிளம்பியாச்சு. அதில் 100 ரூபா 200 ரூபா பார்த்துட்டு இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம நத்தம் போயிட்டு அங்கேருந்து திருச்சி போகிறோம். ஆக்சுவலாக டியூப்பும் மாற்றணுன்னு தான் நினச்சேன். பட் டியூப் வந்து கேட்டேன், நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, டியூப் நல்லா இல்லைனா மாற்றிருக்குன்னு சொல்லிட்டேன். டியூப் நல்லா தான் இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. என்னோடய டயர் பார்த்தீங்க அப்படின்னா 13,500 ஓடி இருக்குது சிஎட்டு. அந்த டயரை போயிட்டு மாற்றுங்கன்னு சொல்கிறேன். ப்ரோ லைனே இன்னும் அழியலையே, நீங்கள் அதுக்குள்ளே மாற்ற சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. ப்ரோ சென்டரில் தெரிஞ்சிருச்சு. எனக்கு சைடில் வந்து பெருசாக தையலை. ஏன்னா நான் வந்து கார்னரிங் அந்த மாதிரி பெருசாக கார்னரிங் பண்ணிடுவோம். நம்ம ஓட்டினது ஃபுல்லாகவே பைபாஸ் தான். பைபாஸு ஆஃப் ரோடு அவ்வளோதான். ஆனால் சைடு ஃபுல்லாக க்ரிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. சென்ட்ரு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஓடுங்க, இன்னும் ஒரு 1000 ஓடும். அது இன்னும் தேய்ச்சடிச்சு ஓட்டோமா, அது எதுக்கு போட்டுட்டு. ஏன்னா இப்போவே பயங்கரமாக இதாக இருந்துச்சு. இன்னும் 1000 வச்சு ஓட்டணுங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயா போய்கிட்டு இருக்கும்போது பஞ்சாயத்து தொலைஞ்சிருச்சுன்னா. ஏன்னா இங்கே வரைக்கும் நான் பயந்து தான் வந்தேன். அதான் எந்த கல்லுக்குள்ளேயும் ஆஃப் ரோடில் இறங்கவே இல்லை. நான் இல்லாட்டா எப்போவுமே வேரி கிடச்சுன்னா சைடில் இறங்கிடுவேன். இந்த டைம் இறங்காத காரணம் அதுதான் ஆகும். இனி வந்து போகலாம் பயங்கரமாக. இப்போ போட்டிருக்கு வந்து டியூப்லெஸ். ஆனால் டியூப் தான், பட் இது வந்து டியூப்லெஸ்ஸோட டயரு. இந்த வண்டி வாங்கின புதுசாக இந்த வழியோடி நான் வந்தேன் சென்னை போகிறப்ப. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். சென்னைக்கு போயிருக்கு அடிக்கடி. பட் இந்த ரூட் வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நத்தம் வழி, நத்தம், அப்புறம் துவரக்குறிச்சியா அந்த சைடு, துவரங்குறிச்சி ஏதோ ஒரு குறிச்சி அந்த ரோடு. இந்த ரோடு எப்படி இருக்குது தெரியுமா கைஸ்? இது வந்து டெல்லியில் ஒரு ரோடு உண்டு, அது பயங்கரமாக இருக்கும் அந்த ரோடு. அது இருக்கிறே ஷார்ட்கட்டு எங்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். அது 20 கிலோமீட்டர் பைபாஸ் தான், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், செமையாக இருக்கும் அந்த ரோடு. யாருமே இருக்க மாட்டானுங்க. கைஸ் டயர் மாற்றிட்டு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்துட்டோம்.
கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்குது, இப்படி நனலும் இருக்குது, அப்படி மாறி மாறி வருதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் டயர் மாற்றுறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு வந்தோமா, நல்லா தூக்கம் இப்போ ஓகேவா ஆயிடுச்சு. பவர் நேப் எடுத்தனால கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ இனி அடுத்து எங்கேயாச்சும் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஸோ அதுதான் தண்ணி குடிக்கிறது கடை எங்கேயா இருக்கான்னு பார்க்குறேன். பைபாஸில் கடையே இல்லை, கொஞ்சம் தூரம் போயிட்டு குடிச்சிட வேண்டியதுதான். இந்த ரூட் வந்து ரெண்டு சைடும் காடாக இருக்குது, ரெண்டு பக்கமுமே காடு தான் கைஸ். நத்தம் ரூட்டு. செமையாக இருக்கு இந்த டோல்கேட்டு. இந்த இடமே பயங்கரமாக இருக்கு. காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும், ரெண்டு சைடும் மலை, நடுவில் ரோடு, நல்லா இருக்கும். இந்த ரோட்டில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி இல்லை, நாங்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போகிற ரோட்டில் ஆப்போசிட்டில் கூட அப்பப்போ 1-2 வண்டி வருது. நாங்கள் போகிற ரோட்டில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப நேரமாக. அதனாலே வச்சு அடித்து வந்துட்டேன் கைஸ். ஒரு 110, 105, 110லேயே க்ரூஸ் பண்ணி வந்துட்டேன். இன்னும் திருச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 89 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1:30 மணிக்கு போய் சேருன்னு காட்டுச்சு அப்போது. இப்போ வந்து 1 மணிக்கு போய் சேருவீங்கன்னு காட்டுது. அரை மணி நேரம் கொஞ்சம் பிடிச்சி வந்திருக்கோம். அந்த அரை மணி நேரத்தை நாங்கள் இப்போ எப்படி வேஸ்ட் பண்ணுறோம் மட்டும் பாருங்கள். அடுத்தது கடை வந்துச்சு அப்படின்னா நின்றுவோம். ஸோ வாங்க போகலாம். ஆனால் ரோடு பயங்கரமாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் நாங்கள் வந்தப்போ வந்து ஒரு டைம் வந்தோம்ல, அது வந்து நைட் டைம், அதனால் பெருசாக எங்களுக்கு தெரில. கைஸ் இந்த ரோட்டில் ஆளே இல்லை கைஸ், ஒரு வே இல்லை, ஈக்காக்கா கூட இல்லை இந்த ரோட்டில். அதனால தான் இழுத்து வைக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஏதாவது ஒரு கடை வந்தால் நிப்பாட்டணும். தண்ணி தாங்க ரொம்ப எடுக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ரோடெலாம் வந்துச்சுன்னா சைட்லேயே போகக்கூடாது, நடுவில் போயிடணும். சென்ட்ரல் லைனுக்கு பக்கத்தில் ஒட்டி போயிடணும். எவன் எங்கேருந்து தாவுவோம்னே தெரியாது. சென்டரில் போனால் கூட அப்படியே எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். ஏதோ பூச்சி இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ் என் கையில் வந்து. இப்போ பார்க்க க்ளவுஸ் வேறு நான் போடலை, அடித்து தெரிஞ்சிருச்சு ரத்தம். கைஸ் கடைசி திருச்சி சென்னை பைபாஸ் இந்த இருக்கு மேலே. இங்கே வந்து பக்கத்தில் கொஞ்சம் டீ காஃபி தான் குடிக்கலான்ட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டேன். தண்ணி தாக எடுக்குது. ஸோ ஏதாச்சு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் கரெக்டாக வீட்டுக்கு. இப்போ தான் கொஞ்சம் கிளுகிளுப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எடுத்து போயிடுவோம். கைஸ் திருச்சி பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. கரெக்டாக ஒரு 1:30க்கு போய் சேர்ந்துருவோம். பெருசாக வெயில் இல்லை, மதுரையில் தான் மாட்டி வெயில் பொழந்துருச்சு. இங்கே திருச்சி சைடு பெருசாக இல்லை, இப்போ தான் லைட்டாக வெயில் அடிக்குது. நான் நல்லா அடிக்கிறதுக்குள்ள வீடு போய் சேர்ந்துருவேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை நான் வந்து பெங்களூர் போனேன் பைக்கில் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவேன், அப்படி இல்லை அப்படின்னா திருச்சியோடு முடித்து விடுவேன். நம்ம வந்து அடுத்து இங்கே போகலாம், கர்நாடகா. அது பயங்கரமாக இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு தெரியல, பார்த்துக்கலாம். காய்ஸ் திருச்சி என்ட்ரு ஆகிட்டோம் கைஸ். டோல்கேட் வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ நான் ஒரு 20 மினிட்ஸ் நான் இப்படி போய் சேர்ந்துருவேன். போய் சேர்ந்துட்டு டே ஆஃப்டர் டுமாரோ தான் நம்ம வந்து பெங்களூர் போகிறோம். அது இன்னும் பைக்கில் எதுன்னு கன்ஃபார்ம் ஆகலை.
பைக் ஸ்பீடு பிரேக்கர் சடாலாம் தெரியல கைஸ். ஸோ பேக் வேறு அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி பிடிச்சனால பேக்கு சைடு ஆகிடுச்சு. பேக்கெல்லாம் விடாது. டயரை பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நான் வந்து வீட்டு பக்கம் வந்துட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடு வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. அப்படி அடுத்த எபிசோடு வந்தால் தான் இந்த எபிசோடை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ யா, உங்களை நான் வந்து அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அண்ட் தட் பை ஃப்ரம்